வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு ஒரு சேனலோட இன்ட்ரோ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா கேன்வா தான். ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டிஃபால்ட்டாக அதோட ஒர்க் பிளேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் வந்து பிளாங்காக தான் இருக்கும். அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பொண்ணு அம்மா தான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வேதா ஹீரோ அதனால நான் அம்மா பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக் இமேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு அதில் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று நல்லா இருக்கு. இது வேணாம், இது இருக்கு. ஓகே ஓகே இது வந்து இந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அம்மாவோட ஹாப்பினஸும் இருக்குது, குழந்தையோட ஹாப்பினஸும் இருக்குது. ஸோ அதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதோட பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த கார்னர் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது பெருசாகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ லெஃப்டில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்மோக்னு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மோக் இமேஜஸ் தான் வந்துடும். அதில் வந்து நம்ம பிங்க் அண்டு எல்லோ அண்ட் ப்ளூ கலர் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரீ வெர்ஷனுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜஸை ட்ராக் பண்ணி அந்த இமேஜஸ்க்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த ஸ்மோக் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இதை பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு மேலே வந்து நம்ம ஸ்மோக் வச்சுருக்கிறதுனால அதை பின்னாடி போக வைக்கணும். அதுக்கு லேயரில் போய்ட்டு ஸ்டெப் பேக்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி ஓப்பன் ப்ராசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து பின்னாடி போயிடும். ஸோ லேயர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அனுப்புறது தான் அது வந்து மெத்தடு. இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இமேஜஸ்ஸு அந்த ஸ்மோக்கு அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணுறது இல்லை சின்னது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அது அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதோட இதை நீங்கள் ட்ராக் பண்ணி அதை பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஓகே இது நல்லா இருக்குது. ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஸ்கைல் அப்படி பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட சேனல் நேமை நம்ம டைப் பண்ணி ஹெட்டிங்காக சூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதில் வந்து அவங்களோட சேனல் நேமை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்வேதா ஹீரா பிளாக்ஸ் தான் அவங்களோட சேனல் நேம். இதை பண்ணதுக்கப்புறம் இது வந்து ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறனால இதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம ஏதாவது அனிமேட் ஒரு டிசைனோ அல்லது வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஓரளவுக்கு அது பேஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. கவர் ஆனதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் ஏதோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, லைன் ஸ்பேஸு. ஸோ அந்த லைன் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்டாக கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எஃபெக்ட்ஸில் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஸோ கோல்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ கோல்டு செக் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதே எலிமெண்ட்ஸில் ஸ்மோக்னு டைப் பண்ணிட்டு அதை வந்து வீடியோஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸில் போய் ஃப்ரீ வெர்ஷன் எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃப்ரீ வெர்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் இருக்கிறதுல இந்த வீடியோவே உங்களுக்கு பேக்ரவுண்டாக க்ரியேட் ஆகிடும். ஓகே இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. குட். ஸோ இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சும்மா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு அனிமேஷன் பண்ணிடலாம். ஓகே அதே எஃபெக்ட் அனிமேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே அந்த அம்மா பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஜூம் அண்ட் ஜூம் ஆஃப் லைட்டாக ஜூம் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு எஃபெக்டை கொடுத்துருவோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா லைட் இருக்கும். ஓகே அவ்வளோதான். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் MP4 டவுன்லோட் பண்ணி
இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.